குட் மார்னிங். ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தினம். அட்லீஸ்ட் வாரத்திற்கு ஒரு தடவையாவது என் தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை நினைவு கூறுகின்றீர்களா? என் ஜெபத்தை கேட்கிறவர் என்று நினைவு கூறுகிறீர்களா? அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறவராயிருக்கிறார் என்பதை உணர்ந்து எச்சரிக்கையோடு இருப்பதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வது, தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அவரை ஆராதிப்பது, அவருடைய வார்த்தையின் எச்சரிக்கைகளை, அவருடைய வருகையின் அடையாளங்களை அறிந்து ஆயத்தப்படுவது நமக்கு மேலான விஷயம். வாருங்கள், ஜெபத்தோடு கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, அநேக நாடுகளிலிருந்து வெவ்வேறு சமயங்களிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். பாரத தேசத்தினுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பிரகாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் உம்மை பாதப்படுத்தி நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, ஆலயத்திற்கு போவதற்கு முன்பு மற்றொரு விசை ஆலயத்திலே இருப்பது எவ்வளவு அவசியம், உம்மை ஆராதிப்பது எப்பேற்பட்ட பாக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்னங்க, என்ன பிரச்சனை? ஆலயத்துக்கு போலன்னா என்னாகும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இல்லையாங்க. நம்ம ஜெபிக்கணுமா? ஜெபம், நான் ஜெபம் பண்ணல, ஆனால் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சும்மா வசனத்தை வாசினுட்டு எங்களை என்ன பழைய காலத்து மனுஷங்க நினைச்சிங்களா, இல்லை வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிங்களா அப்படின்னு அடாபடியா பேசிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. நாங்கள் நல்லா பணம் சம்பாதிக்கிறோம், நல்லா பேர் சம்பாதிக்கிறோம், சொத்து சுகத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு தேவனெல்லாம் அவசியம் இல்லை என்பவர் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கணும். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதும் பேர் சம்பாதிக்கிறதும் சொத்து சுகத்தை சம்பாதிக்கிறதும் முக்கியமா, உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவது முக்கியமா? யோசிச்சு பாருங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்காக? பிள்ளைகளுக்காகத்தானு சொல்லுவீங்க. நாங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்க சுகமா இருக்கணும் அப்படின்னு பிரயாசப்படுறவங்க சொல்றோம் தானே. இன்னொரு விஷயத்தை நினைவில் வைக்கணும். பணமே ஒருவேளை மனுஷனை ஆசீர்வதிச்சா பணம் படைத்திருக்கிறவங்களோட பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா இன்றைக்கு நீங்க சரித்திரத்துல கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, லட்சாதிபதிகளின் பிள்ளைகள் கூட இன்னைக்கு பிச்சை எடுக்கிறதை பார்க்கிற போது, இன்னும் ஒரு காலத்தில் பெயரும் புகழோடும் இருந்தவர்களுடைய பிள்ளைகள் கூட மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவதும், சாபத்துக்கு ஏதுவானதைப் போல திடீரென்று மரணிப்பதையும் கூட நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எல்லாத்தையும் நினைவில் வைக்கணும். தேவன் ஆசீர்வதித்தால் தான் அது என்றென்றைக்குமான ஆசீர்வாதம். ஒரு உண்மையான தகப்பனோ தாயோ தங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய வம்சம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பொதுவாக ஆசைப்படுவோம். ஆனால் அது எப்படி சாத்தியம் என்றால் தேவனால் மாத்திரம்தான். பைபிளை வாசிச்சீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். யாத்திராகமம் 20வது அதிகாரம், யாத்திராகமம் 20:5. உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். எரிச்சலுள்ள தேவன், அன்பாயிருக்கிற தேவன், ஜீவனையே தந்த தேவன், உயர்த்துகின்ற தேவன், ஆசீர்வதிக்கின்ற தேவன். நாம் அந்த தேவனை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நேசிப்பதென்றால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதுதான், அவர் சொல்வதை செய்வதுதான். அவர் சொல்றது எதுவும் கெட்டதுக்கு இல்லையே, நம்முடைய நன்மைக்குத்தானே. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லுவோமா கெட்டதை சொல்லுவோமா? பிள்ளைங்க பேச்சை கேட்கறது இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறோமா இல்லையா? அதே போல நம்முடைய பரமபிதா தம்முடைய சாயலாய் தம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்த இந்த மனிதன் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பதில்லை என்று வேதனைப்படுகிறார். அந்தந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய வேதனை, அவருடைய வருத்தம் பைபிள்ல எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? வானமே கேள், பூமியை செவிகொடு,
நான் பிள்ளைகளை வளர்த்து பெரியவர்களாக்கி இருக்கிறேன். ஆனால் அவர்களோ என்னை கண்டுகொள்வதில்லை, என்னை மறந்து போய்விட்டார்கள். நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், அதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதித்த என்னை விட்டு விட்டார்கள். எனக்கு செவி கொடுங்கள். என் பேச்சை கேட்டால் பூமியின் மேலானவைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். என் கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்கிறார். உனக்கு மாத்திரமல்ல, உன் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று 1000 தலைமுறைக்கு. என்று ஆபிரகாமுக்கு தந்த வாக்குத்தத்தம் இன்று வரைக்கும் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது அல்லவா? இஸ்ரவேலர்களுக்கு தேவன் உன் மீதும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் மீதும் கூட மகத்தான திட்டங்களை வைத்திருக்கிறார். உன் பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கிற உண்மையான ஆசீர்வாதம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை தான். உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நீ வீடுகளை கட்டி கொடுத்தாலும் அல்லது பெரிய பெரிய வண்டிகளை வாங்கி கொடுத்தாலும் வசதிகளை செய்தாலும் அவர்கள் அவைகள் எல்லாவற்றையும் அழித்து விடுவார்கள். அவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் நாசம் பண்ணி விடுவார்கள். 3-4 தலைமுறைகளை தாண்டி அவங்களுடைய வம்சமே காணாம போயிடுங்க. சாபம் என்பது பயங்கரமானது. பாவத்தினாலே வருகிற சாபம் மனிதனை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். அந்த சாபத்தை தான் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தை அருளினார். அவரை நாம் நம்புகிற போது, அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுகிற போது அநேக தேவையில்லாத நடவடிக்கைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். இதுதான் என் தலையெழுத்து என்று சொல்வதைப் போல் அல்ல. இது வம்சாவளியில வந்துருச்சுங்க, இதுதாங்க எங்க தலையெழுத்து அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அப்படி இல்லவே இல்லைங்க. அதாவது தந்தையின் குற்றங்கள் பிள்ளையின் மீது சுமரும். ஆனால் அதே தந்தை மனம் திரும்புவான் என்றால், என்னுடைய குற்றங்களை நீர் சிலுவையில் சுமந்தீரே என்று நம்பி ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு இறங்குங்க என்று சொல்லி பிள்ளைகளுக்கு தேவனின் வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார். குடிகாரனுடைய குமாரன் கூட ஆசீர்வதிக்கப்படுவதை, விபச்சாரியின் மகளும் கூட பரிசுத்த மகளாய் வாழ்வதை, பாவிகளும் பரிசுத்தமற்றவர்களும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு சாபத்தை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்று நம்புகிற போது பரிசுத்தர்களாய் ஆசீர்வாதகரமாக எத்தனையோ பேருக்கு, லட்சக்கணக்கானோருக்கு ஆசீர்வாதகரமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மெக்ஸ் ஜோக்ஸ் என்று நாத்திகராக இருந்த ஒரு மனிதர் ஒரு நாத்திக ஸ்திரியை, தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு ஸ்திரியை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுடைய பிள்ளைகளிலே ஒரு 4-5 பேரை செலக்ட் செய்து, அதாவது அவர்களின் ஒரு 4-5 தலைமுறையினரை அவர்கள் கண்காணித்த போது அவர்கள் என்னவானார்கள் என்று ஆய்வு செய்தபோது அநேகர் திருடர்களாக, விபச்சாரிகளாக, கொள்ளையடிக்கிறவர்களாக, கொலை செய்தவர்களாக, தேசத்துக்கே பாரமாக, மிக மோசமான நிலைமையில இருந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஒருத்தர் கூட நல்லா இல்லைங்க. இது சரித்திரம். தேவ உதவியே இல்லாமல் நான் முன்னேறி வந்து விடுவேன் என்று நினைப்பது மூடத்தனம். தேவனால் ஆசீர்வதிக்கப்படாமல் நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நினைப்பது முட்டாள்தனம். அதே காலகட்டத்தில், அதே சமயத்தில் ஜோனத்தன் எட்வர்ட் என்கிற ஒரு மனிதர், அவர் ஒரு நல்ல விசுவாசி, தேவன் மீது நம்பிக்கையோடு இருந்த ஒரு ஊழியக்காரன். அவர் ஒரு விசுவாசியை திருமணம் செய்து கொண்டார். இருவரும் சேர்ந்து ஜெபித்து தேவ ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று ஒரு 1000 பேரை பரிசீலித்த போது, ஆய்வு செய்த போது, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பரிசீலித்த போது அவர்கள் எல்லோருமே பட்டப்படிப்பு படித்த டிகிரி ஹோல்டர்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ். அவர்களில் ஒருவர் ஆச்சரியப்படத்தக்க வகையில் US பிரசிடென்ட் ஆனார். சிலர் செனட்டர்ஸ் ஆனார்கள். இப்படி எல்லா விதத்திலும் மிக நல்ல நிலைமையில இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் கூட யாசிக்கிறவர்களாகவோ, திடீரென்று மரித்தவர்களாகவோ, உணவுக்கே வழி இல்லாதவர்களாக இல்லாததை கவனித்த போது, தேவனுக்கு பயப்படுகிற பெற்றோர்களின் பிள்ளைகளை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை, அதேபோல் தேவனால் கைவிடப்பட்டவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். அதேபோல 34வது அதிகாரம், யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 6வது வசனத்தில், கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும்
மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் அவர். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். பாவிகள் எல்லோரையும் அழிப்பேன் என்று அவர் சொல்லவில்லை. பாவிகளை அவர்கள் மனம் திரும்பினால் மன்னித்து அவர்களையும் அவர்களின் பிள்ளைகளையும் அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 1000 தலைமுறை மட்டும் நான் ஆசீர்வதிக்கிறேன் என்கிறார். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும், கவனிங்க, 3ஆம் 4ஆம் விசாரிக்கிறவர். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். ஒரு குற்றவாளி தன்னுடைய தவறுகளுக்காக அவன் மனம் வருந்துகிற போது அந்த பாவங்களுக்காக பலியான ஆண்டவர், இந்த பாவங்களை தாங்கிக் கொண்டு இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து போகிற ஆட்டுக்குட்டியாக வந்த அவர் நமக்காகவே சாபமாகி அந்த சிலுவையிலே தொங்கி பரிகார பலியாக தம்முடைய ஜீவனையே தந்த ஆண்டவர். நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்வோம் என்றால் அவர் நம்பத்தக்கிறவரும் நீதியுள்ளவருமாயிருப்பதனால், நம் சகல அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதினாலே நம்முடைய பாவங்கள் அகற்றப்பட்டு விடுகிறது. அதோடு 1000 தலைமுறைக்கு அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடாவிட்டால், அறிக்கையிட்டு அவற்றை விட்டு விலகாவிட்டால், ஒருவேளை ஆண்டவரை அங்கீகரிக்காவிட்டால், ஆண்டவரை விசுவாசிக்காவிட்டால், அந்த பாவத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு எதையோ சாதித்து விடுவோம் என்று நினைத்தால் அது பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சாபமாகும். அப்படித்தானே? எல்லாத்தையும் நாம பார்க்கத்தானே செய்றோம். எப்படி ஒரு வியாதி என்பது ஜீன் வழியாக வருகிறதோ அதே போல கெட்ட சுபாவங்கள் கூட அதே போல பிள்ளைகளின் ரத்தத்தில் கலந்து விடும். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படும் போது அது மாறுகிறது. மனஸ்தாபப்படாவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா பாவ மன்னிப்பு கிடையவே கிடையாதுங்க. ஆண்டவரிடத்துல சென்று இலவசமான ரட்சிப்பை எல்லோருக்குமே தருகிறார். ஆனால் அறிக்கை செய்ய வேண்டும். எனக்காக என் தேவன் மரித்தார் என்று விசுவாசிப்பதுன்னு பெரிய வேலை இல்லைங்களே. விசுவாசத்தோடு ஆண்டவரை நான் மன்னிங்க என்று முழுமையாய் ஒப்படைக்கும் போது மறு நிமிடத்திலே மன்னிப்பை பார்க்க முடியும். உன் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றி, உன் கண்ணீரெல்லாம் சந்தோஷமாக மாற்றி, உன் சிரமங்களை, துக்கங்களை, வேதனைகளை சமாதானமாய் சந்தோஷமாய் மாற்றக்கூடிய சிருஷ்டிகர்த்தர், மீட்பராயிருக்கிற நம்முடைய ஆண்டவர், ஒருவரும் அழிந்து போவது விருப்பமில்லை என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறாரே, உனக்காக இல்லை என்றாலும் உன் பிள்ளைகளுக்காகவாவது நீ மாற வேண்டும். ரட்சிக்கப்படுங்கள், உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள், கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்படுங்கள். இல்லாவிட்டால் அது வாசித்தோம் அல்லவா, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பார். அதாவது 3-4 தலைமுறையான பிறகு அந்த வீட்டிலே வம்சத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதனால் இந்த தலைமுறையை காணாமல் போய்விடும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு போதியுங்கள். உங்கள் பாவத்தை கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படும்படி விட்டு விலகுங்கள். இவ்வளவு பெரிய தியாகம் செய்த ஆண்டவரை அவருடைய ஆலயத்திற்கு சென்று ஆராதியுங்கள். அவர் ஜீவனுள்ளவர், உன் விண்ணப்பத்துக்கு செவிசாய்க்கிறவர், என்றும் அவருடைய இரத்தம் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அதனால்தான் நம் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. பிசாசின் சக்திகளை, சாத்தானின் சக்திகளை ஜெயித்து நமக்காக பாதாளத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த நம் தேவன், நீ பிழைக்க வேண்டும் என்று, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று, உன் சாபத்தை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று கைகளை நீட்டி மனம் திரும்பாதவர்களுக்காக தினந்தோறும் மன்றாடுகிறாராம். வாருங்கள், நாம் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும்படி இந்த பிள்ளைகளோடு கூட தேவாலயத்திற்கு செல்லுங்கள். குடும்பமாக நீங்கள் ஆலயத்திற்கு செல்லுங்கள். உங்கள் குடும்பம் முழுவதும் பரலோக ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்றால் இன்று குடும்பத்தோடு கூட தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று ஆராதியுங்கள். யோசுவா சொன்னானே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம். நம்முடைய பிள்ளைகளை தேவனின் பட்சமாய் வழி நடத்தும் போது அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதகரமாயிருப்பார்கள். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பெறுகிறவர்களாய் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனை ஆராதிக்கலாம், ஆலயத்திற்கு செல்லலாம், அவருடைய வார்த்தைகளை, கற்பனைகளை நாம் கைக்கொள்ளலாம், ஆண்டவரோடு கூட ஐக்கியத்திலே நாம் வாழலாம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, யார் யாரெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில
வார்த்தையை கேட்டிருக்கிறார்களோ, தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வது எவ்வளவு முக்கியம் என்பதை, எங்கள் சாபங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு எங்களுக்காக பாவ மன்னிப்பை தந்த ஆண்டவரிடத்தில் எங்கள் இருதயத்தை ஊற்றி எங்கள் பாவத்துக்காக மனஸ்தாபப்படுவது எவ்வளவு அவசியம் என்பதை, குற்றவாளிகளாயிருக்கிற நாங்கள் குற்றமற்றவர்களாக மாற்றப்படும் வகையில் பாவம் மன்னிப்பை அருளுகிற ஒரே ஒரு தேவனாக நீர் இருக்கிறீர் என்பதை விசுவாசித்து, உமக்கு மாத்திரம்தான் எங்கள் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது என்பதை உணர்ந்து, சிலுவையில் எங்களுக்காக செய்த பாவ பரிகார அந்த பலியினாலே எங்களுக்கு விடுதலையும் ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறதற்கும் உம்மை ஆராதிக்கிறதற்கும் எங்கள் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதகரமாய் மாறுவதற்கும் உதவ வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு அல்லது 9100100888 என்ற நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. காட் பிளஸ் யூ. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah.